வணக்கம் நண்பர்களே. நீங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். பொழுது நாம் கேரளாவிலிருந்து சென்னையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். செல்லும் வழியில் தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணையினை பார்வையிட்டு செல்லலாம் என எண்ணுகின்றோம். வாருங்கள், வைகை அணையினை பார்வையிடச் செல்லலாம். நாங்கள் இப்போது வைகை அணையை நெருங்கி வந்துவிட்டோம். இதோ எமது நாட்டின் அசோக சின்னம் இங்கே காணப்படுகின்றது. சற்று அதன் அழகை ரசித்துவிட்டு வைகை அணையினை ரசிக்கச் செல்லலாம். ஆளே இல்ல பெல்லு. அதான் நீ இருக்கல்ல. நான் ஓரமா தானே இருக்கேன். கொங்காங்கோ திமிரு. நுழைவாயிலை நெருங்கும் போது அழகான ஒரு சிறிய தாமரை நீர் தொட்டி இருக்கிறது. அதோடு சுற்றுலா பயணிகளுக்காக ஒரு சில கடைகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் இங்கு அதிகமான பூங்காக்கள் காணப்படுகின்றன. இப்பூங்காக்கள் சிறியவர் முதல் பெரியவர் வரை வசிப்பதற்கு ஏற்றதாகவே காணப்படுகிறது. நுழைவாயிலுக்கு செல்வதற்கு முன் இங்குள்ள ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஆஞ்சநேயரை தரிசனம் செய்துவிட்டு நுழைவாயிலுக்கு செல்லலாம். உள்ளே செல்வதற்கு நுழைவுச்சீட்டு தலா 5 ரூபாய் வீதம் வாங்கப்படுகிறது. நுழைவுச்சீட்டை பெற்றுவிட்டு உள்ளே சென்று பார்க்கலாம் வைகை அணையின் அழகை. செல்லும் போதே நதியை தழுவி வரும் காற்று சில்லென வீசியது மீது. என்ன உள்ளங்க இருக்குது? எவனும் வரான பாரு. அண்ணே சைக்கிள் ஸ்டாண்ட் போயிட்டு வரானே. ரைட்டு தம்பி. வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா? பைக்குக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்க. வைகை அணை எங்களை அன்புடன் அழைக்கிறது. பாருங்கள், படிகளை கடந்து மேலே செல்லலாம். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. சபா இப்பவே கண்ணை கட்டுது. நாம் இதற்கு முன் பார்வையிட்ட பரதமா நதி அணையுடன் ஒப்பிடும் போது உயரத்திலும் சரி, அகலத்திலும் சரி, கொள்ளளவிலும் சரி வைகை அணை உயர்ந்ததாகவே காணப்படுகின்றது. அத்தோடு வைகை அணை பார்ப்பதற்கு ஒரு கடல் போன்று பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது எம் கண்களுக்கு. இந்த அணை கடல் போல காட்சியளிப்பது மட்டுமன்றி அதற்கேற்றால் போல் அலைகளும் கரையை தழுவி கொண்டிருக்கின்றன. இங்கு நீரின் ஆழம் மிகவும் அதிகமாக காணப்படுவதால் எல்லோரும் அறிவுறுத்தல் பலகையில் கூறப்பட்ட அறிவுறுத்தலுக்கேற்ப செயற்பட வேண்டும். மீறினால் உங்கள் உயிரை நீங்களே ஆபத்தில் இட்டுச் செல்ல நேரிடும். இன்னுமொரு சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், இந்த அணையிலிருந்து மின்சாரமும் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதன் பகுதியைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்க்கின்றீர்கள். இந்த அணையின் கட்டுமான தொழில்நுட்பத்தை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கின்றது. 1959ஆம் ஆண்டில் இப்படி ஒரு அணை கட்டது என்பது ஆச்சரியமான ஒரு விடயமே. வைகை கரை காற்றே நில்லு,
வஞ்சிதனை பார்த்தா சொல்லு, வைகை கரை காத்தே நில்லு. வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. நாம் வந்த பொழுது மழை பெய்து கொண்டிருந்தது. மழையில் நனைந்தபடியே இயற்கையை ரசிப்பதில் ஒரு பேரானந்தம். வைகை அணையில் காணப்படும் பூங்காக்களில் இப்பூங்காவும் ஒன்று. இங்கு ஒரு சில திரைப்படங்களின் காட்சிகளும் படமாக்கப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்பச்சாரல். தென்மாங்கு பாடிக்கொண்டு சிறு சிறு வென்று சிந்துதம்மா தூரல் முத்துத்தூரல். தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்பச்சாரல். தெம்மாங்கு பாடிக்கொண்டு சிலு சிலுவென்று சிந்துதம்மா தூரல் முத்துத்தூரல். நாம் இப்போது வடிகால் பகுதியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அணையின் பெரிய கதவுகள் திறந்துவிடப்பட உள்ளன. அதன் பதிவுகளை நம் அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்.